சமீபத்தில் வந்த படங்களில் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் என்றால் இதுதான். கிளைமேக்ஸ் காட்சியில மனைவியை கட்டாகுஸ்தியில் வெற்றி பெறுவதற்கு ஒரு புதிய உத்தியை கையாளுகிறார். காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. குடும்பத்தோடு ரசிக்கிறார்கள். அதாவது யாருமே அவர்ஷன் என்று சொல்லவே இல்லை. இந்த படம் விஷ்ணு விஷாலுக்கு மிகப்பெரிய கையை கொடுக்கும். அது நீங்க படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கிளுகிளுப்பான ஒரு விஷயம். அந்த விஷயம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது கட்டா குஸ்தி பார்ட் 2 படத்தின் விமர்சனம். கட்டா குஸ்தி படத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, கருணாஸ், முனிஷ்காந்த், காளி வெங்கட், கருணாகரன், ஜீசா, மோக்ஷா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பாஸ்கரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் செல்ல ஐயாவு. மனைவிக்காக கணவன் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். இந்த படத்திலே ஒரு பெண் வெற்றிக்கு பின்னால் ஆண் இருக்கிறான். ஐஸ்வர்யா லட்சுமியும் விஷ்ணு விஷாலும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர் கர்ப்பமாக இருக்கும் பொழுது நான் இப்போ கட்டா குஸ்தியில் நம்பர் 1 இருக்கேன், ஆனால் இனிமே நான் அது விளையாட முடியாமல் போயிருமோ அப்படி என்று பயப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்போது கர்ப்பிணியாக இருக்கிற ஐஸ்வர்யா லட்சுமி வயிற்றில் மீது வைத்து சத்தியம் செய்கிறார், நிச்சயமா உன்னை கட்டா குஸ்தியில் நம்பர் 1 ஆக்குவேன் என்று சொல்கிறார். அதே மாதிரி நம்பர் 1 ஆக்குகிறார் கணவன் விஷ்ணு விஷால். அதுக்கப்புறம் இடையில ஈகோ பிரச்சனை வருது. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருப்பவர் விஷ்ணு விஷாலுடன் நட்பு கொள்கிறார். அந்த நட்பை காதல், கள்ள உறவு என்று நினைக்கிறார் ஐஸ்வர்யா லட்சுமி. இப்படியா போகுது. 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிந்த பிறகு விஷ்ணு விஷாலும் ஐஸ்வர்யா லட்சுமியும் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள் என்பதுதான் கதை. விஷ்ணு விஷால் பிரமாதமாக நடிச்சிருக்கார். அதாவது நாம் எல்லாரும் என்ன சொல்லணும்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவோம். இவர் ஹவுஸ் ஹஸ்பண்ட். புதுசாக ஒரு நேமை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது வீட்டிலே இருந்து கொண்டு சமைத்து கொண்டு மனைவிக்கு உதவியாக இருப்பவர்கள் ஹவுஸ் ஹஸ்பண்ட் என்று சொல்கிறார் விஷ்ணு விஷால். குழந்தையை பார்த்துக்கிறாரு, ஒய்ஃபை பார்த்துக்கிறாரு, குழந்தைக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குறாரு. இப்படி பல்வேறு வேலைகளை செய்கிறார். அதே போல கிளைமேக்ஸ் காட்சியில் மனைவியை கட்டா குஸ்தியில் வெற்றி பெறுவதற்கு ஒரு புதிய உத்தியை கையாளுகிறார். அது நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கிளுகிளுப்பான ஒரு விஷயம் அந்த விஷயம். அது மட்டுமல்ல, இந்த படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி வேற ரேஞ்சில் நடிச்சிருக்காருங்க. இதுவரைக்கும் அவர் நடித்த எத்தனையோ படங்களில் இந்த படம் முத்தாய்ப்பாக இருக்கிறது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆக்ஷன் ஹீரோயினாக வலம் வருகிறார் ஐஸ்வர்யா லட்சுமி. அவர் போடுற குஸ்தி, காட்டா குஸ்தி எல்லாமே சூப்பராக இருக்கு. அதுவும் கிளைமாக்ஸில் பின்னி பிடல் எடுக்கிறார். சண்டை காட்சி அமைத்த ஸ்டட்டு பாஸ்டருக்கு நமது பாராட்டு. ஐஸ்வர்யா லட்சுமி அதாவது கணவன் மீது சந்தேகப்பட்டு குமுறுகிற இடம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஐஸ்வர்யா லட்சுமி. அதே மாதிரி கோர்ட்டில் மனைவியாக இருந்து கொண்டு குழந்தைக்கும் கணவனுக்கும் இடையே பாச போராட்டம் இருக்க துல்லியமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஐஸ்வர்யா லட்சுமி. மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி படம் பார்ப்பவர்கள் அத்தனை பேர்களுடைய உள்ளத்தையும் பாராட்டு பெறுகிறார் ஐஸ்வர்யா லட்சுமி. கருணாஸ் அவர் ஒரு தனி ட்ராக். அவருடைய மனைவி படித்தவர், ஆங்கிலம் பேச தெரிந்தவர், ஹிந்தி பேச தெரிந்தவர் என்பதெல்லாம் தெரியாமே அவர் வாழ்க்கை நடத்தினார். அதாவது மேல் சாவனிசம் அவருக்கு. அதாவது தன்னுடைய மனைவியை பஞ்சாயத்து தலைவராக்கி பின்னால் நாம இருக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரை ஓவர்டேக் செய்து விடுகிறார் பஞ்சாயத்து தலைவி. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. அந்த ட்ராக்கும் கருணாஸ் ட்ராக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கருணாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. கருணாஸும் நடிப்பின் முதிர்ச்சியை நன்றாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் முனிஷ்காந்த் தான். அவர் வர்ற கட்டெல்லாம் வில்லனா காமெடினான்னு தெரியல, ஆனால் காமெடி பண்ணவே இல்லை. வில்லன் கூட ஒரு இன்வால்மெண்ட்டோடு நடித்த மாதிரி தெரியல முனிஷ்காந்த். அவர் இனிமேல் அடுத்து வருகிற படங்களில் இன்வால்மெண்ட்டோடு நடிக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள்.
அதே மாதிரி காளி வெங்கட் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவர் நம்ம கதாநாயகனுடைய சொந்தக்காரராக வருகிறார் காளி வெங்கட். அவரும் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, காமெடியை இந்த படத்தில் தியேட்டரில் பார்த்தோம். நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு ரசிக்கிறார்கள். அதாவது யாருமே அவர்ஷன் என்று சொல்லவே இல்லை. கவர்ச்சி காட்சிகளை கூட உணர்ந்து தேவைங்கிறதுனால அவங்க ரசிக்கிறாங்க. காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். இந்த படம் விஷ்ணு விஷாலுக்கு மிகப்பெரிய கையை கொடுக்கும். ஏனென்றால் இந்த படத்தை இன்பன் உதயநிதி ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படத்துக்கு பங்குதாரராக பணியாற்றி இருக்கிறார் ஐஸ்வரி கணேஷ். அவரும் ஒரு தயாரிப்பாளர். ஆக முதிர்ச்சியான தயாரிப்பாளர் சேர்ந்து தயாரித்த இந்த படம் வெற்றி படம் என்றே சொல்ல வேண்டும். பாஸ்கரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரமாதமான ஒளிப்பதிவு. அது சண்டை காட்சியானாலும் சரி, கோர்ட்டு காட்சியானாலும் சரி, ஒரு மெலோடியான லவ் டியூட் ஆனாலும் சரி, பிரமாதமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் பாஸ்கரன். ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்கிறார். எல்லாமே மெலடி பாட்டு. அதுவும் அந்த குழந்தையோடு பாடுகிற பாட்டு நம்மளை உற்சாக ஊஞ்சல்ல ஆட வைக்குது. அந்த குழந்தை பிரமாதமாக நடிச்சிருக்கு. அந்த குழந்தையுடைய நடிப்பு பாவனை எல்லாமே ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகைக்குரிய எதிர்காலத்தை உணர்த்துகிறது. குழந்தை நட்சத்திரம் படம் பார்த்த அனைவர்களையும் கவர்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் படம் கட்டா குஸ்தி. குடும்பத்தில் சந்தேகம் வரக்கூடாது. அதுவும் கணவன் மனைவிக்குள்ள ஈகோ வரவே கூடாது. வந்தால் குடும்பத்தினுடைய நிம்மதியை கெடுத்துவிடும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் செல்ல ஐயாவும். செல்ல ஐயாவுடைய வசனங்கள் மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கிறது. அதாவது சமீபத்தில் வந்த படங்களில் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் என்றால் இதுதான். அதில் எந்த சந்தேகமே இல்லை. எனவே தியேட்டருக்கு போய் நான் சொன்னதை மெய்ப்பிக்க நீங்கள் படத்தை கட்டா குஸ்தி எறிந்த தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சுகானுகமாக இருக்கும். கட்டா குஸ்தி குழந்தை, குட்டி, பெரியவர்கள், உறவினர்கள் எல்லோரையும் அழைத்து சென்று தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.